أما بعد فقد قال الله تعالى في قرآن حبيب شأنه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله ولا حول ولا قوة إلا بالله العلي العليم ربي يسير ولا تعسير وتمم بالخير برحمتك يا أرحم الراحمين புகழனைத்து மேகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவட்டுமாக. சலாமும் சலவாத்தும் இப்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னுடைய வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக உலகில் வாழும் முஸ்லிம்கள், இன்னும் குறிப்பாக இந்த புனிதமான மாதத்திலே, புனிதமான நேரத்திலே, புனிதமான இடத்திலே வீற்றிருக்கிற நம் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் மக்ஃபிரத்தும் ஜன்னத்தும் பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தும் ஷஃபாஅத்தும் இந்த பயான் மஜ்லிஸினுடைய பரிபூரணமான நன்மை நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அருள்மழையாக பொழியச் செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்த வண்ணமா இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தினை உங்கள் முன்பு சமர்ப்பித்து எனதரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ் நம் மீது செய்த பேர் உபகாரம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மாதத்திலே அவனுக்கு பிடித்தமான பள்ளிவாசலிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை பற்றியும் பேசுவதற்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஒற்றைப்படை இரவுகளில் மட்டுமே பயான் நடத்தப்படுகிற சூழலில் இரட்டைப்படை இரவிலும் 10 நாட்கள் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் என்று இந்த மஹல்லாவிலே 10 நாட்களும் நடத்தப்படுகிற இந்த நிகழ்வை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பாக, உறுதுணையாக, ஊக்கமாக, ஆக்கமாக இருக்கிறார்களோ அத்தனை பெருமக்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா கைரு பரக்காத்துகளையும் நசீபாக்கி தருவானாக. அருமையான முஃமின்களே, ரமலானுடைய மாதம், அதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு நிறைய செய்திகள் உண்டு. ரமலான் என்று சொன்னாலே ஒரு கண்ணியம், ஒரு உயர்வு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி தருகிற ஒரு அற்புதமான மாதம். ரமல் என்ற ஒரு வார்த்தைக்கு சுட்டரிக்குதல் என்று அரபியிலே ஒரு பொருள் சொல்வார். ரமலான் என்று சொன்னாலே பாவத்தை எல்லாம் கரிக்கிற மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவத்தையும் கரித்து தூய்மையாக்கி பரிசுத்தப்படுத்துவானாக. அருமையான முஃமின்களே, அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்துல குர்ஆனை பற்றியும் ஹதீஸை பற்றியும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும் நாம் பேசுவது என்பதும் கேட்பதும் என்பது அல்லாஹ் நாடுகிற மக்களுக்கு தான் தருவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மலக்குகளை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், நம்மை படைத்தது அல்லாஹ், பரிபாலிப்பவன் அல்லாஹ், உணவு தருபவன் அல்லாஹ் என்று. மலாயிகத்திஹி, மலக்குமார்களை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். மலக்குமார்களை அல்லாஹ் ஒளியினால் படைத்தான். நம்மளோட 2 மலக்கு இருக்கிறாங்க, நம்முடைய நன்மை தீமை எழுதுறாங்க. மலக்குகள் எல்லாத்தையும் அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நல்ல மலக்குகள் நமக்கு ரஹ்மத்து செய்வாங்க, அதாவினுடைய மலக்குகள் நமக்கு இரு நெருக்கடியை தருவார்கள் என்றெல்லாம் மலக்குமார்களை குறித்து நாம நம்பி இருக்கிறோம். இந்த மலக்குமார்களை பார்க்கிற பாக்கியம் நம்ம கண்ணுக்கு இப்ப இல்லை. ஆனா மௌத்தாகிற சமயத்துல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த உலகத்துல வச்சு அந்த கர்கரான நிலை இங்க வந்து அந்த ரூஹ் வந்து நீங்க கர்னு இழுக்கும். அந்த கர்கரா நிலை, அந்த நிலை வருகிற போது நம்முடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வருகிற ரஹ்மத்துடைய மலக்
நல்லவர்களாக இருந்தால் ரஹமத்துடைய மலக்கு வந்து ரூஹை கைப்பற்றுவாங்க. அவரை கெட்டவராக இருந்தால் அதாவுடைய வேதனைக்குரிய மலக்கு வந்து வேகமாக வெக்கென்று பிடித்துட்டு போயிடுவான். அந்த மலக்கு வருகிற போது நல்லவர்களை பார்த்து இப்படி துஆ செய்வாங்க, ஜஸாக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. அந்த மௌத்தாகிற மனிதரை பார்த்து துஆ செய்வாங்க. கம்மின் மஜ்லிஸின் அஜ்லஸ்தனா, எத்தனையோ நல்ல நல்ல மஜ்லிஸ்ல நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்ல நீ கலந்துகிட்ட, அப்படி நீ கலந்துகிட்டதனால நீ நன்மையை பெற்றாய். உன் நன்மையை நாங்கள் பதிவு செய்கிற வாய்ப்பை எங்களுக்கு நீங்க தந்தீங்க. அப்ப நீ நல்லதுக்கு போய் நல்ல விஷயத்தை கேட்க உட்கார்ந்ததுனால அல்லாஹ் உனக்கு நன்மை எழுதுவதற்குரிய சூழலை எங்களுக்கு தந்த, அதனால அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக என்று மலக்குகள் நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிற போது துஆ செய்வாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். என்றால் இது போன்ற மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது. அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி தருவானா. அருமையான முஃமின்களே, அப்படிப்பட்ட நல்ல மஜ்லிஸாக அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நமக்கு தந்திருக்கிறான். நீங்க 10 நாளும் பயான் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு 4வது நாள் இன்ஷா அல்லாஹ். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், உறவோடு உறவாடுவோம். உறவோடு உறவாடுவோம். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி என்னுடைய தலைப்புக்குள்ள போறேன். அபூ நஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் ஒருத்தவங்க இருந்தாங்க. பிஷ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு இறைநேசர்கள் இருந்தாங்க. அபூ நஸ்ர், பிஷ்ர் என்று சொல்லக்கூடிய 2 இறைநேசர்கள். இவங்க ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. ஒரே காலத்துல வாழ்ந்த 2 அவுலியாக்கள், இறைநேசர்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தை பொருத்தத்தை பெற்றவர்கள். நாமும் இறைநேசர்களாக ஆகலாம், அல்லாஹ்வுடைய நேசத்தை பொருத்தத்தை பெறலாம். ஆனால் அதற்கு நாம அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இஹ்லாஸா, துன்யாவை வெறுத்து துன்யாவை முக்கியத்துவம் கொடுக்காம அல்லாஹ் ரசூலை நேசிச்சு ஹலால் ஹராம பேணி 100க்கு 100 அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு இணங்க பெரியோர்களுடைய முன்னோருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கிற போது உள்ளம் தூய்மையாகி நாமும் இறைநேசம் பெறலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அருமையான முஃமின்களே, இந்த 2 இறைநேசர்களும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்க மௌத்தாயிடுறாங்க. மௌத்தானதுக்கு பின்னால அந்த இறைநேசர்களை அவங்க கூட இருந்த அவங்களுடைய மாணவர்கள் கனவுல பார்க்கிறாங்க. அப்படி கனவுல பார்க்கிற போது அந்த மாணவர் கனவுல அந்த பிஷ்ர் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட கேட்கிறாரு, அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த பிஷ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சொர்க்கத்துல என் அந்தஸ்து அல்லாஹ் வந்து உயர்த்திட்டான். நான் சொர்க்கத்துல இருக்கிற அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திட்டான். எந்த அளவுக்கு சொன்னா, நபிமார்களினுடைய இடத்தை எல்லாம் அல்லாஹ் எனக்கு காமிச்சான். ஆனா நபிமார்களுடைய இடத்தை அல்லாஹ் காமிச்சான். சொர்க்கத்துல என்னுடைய அந்தஸ்து உயர்வா இருக்குது. ஆனாலும் என்னை விட அபூ நஸ்ர் அவரு ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்துல தரஜாவில் இருக்கிறார். என்னுடைய தரஜாவும் அவருடைய தரஜாவும் கிட்டத்தட்ட சொர்க்கத்தில் 70 அந்தஸ்துகள் வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஷ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றப்ப அந்த மாணவர் கனவுல கேட்கிறாரு, எதுக்கு உஸ்தாத், நீங்களும் அவரும் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க, இறைநேசம் பெற்றவங்க, ஒரே மாதிரி அமல் செஞ்சீங்க, ஆனா உங்களை விட அவர் அந்தஸ்துல உயர்ந்திருக்கிறாரு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு காரணம் என்ன என்று கேட்ட போது பிஷ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்களா, நான் திருமணமாகாமல் குடும்ப உறவு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மௌத்தா போயிட்டேன். ஆனா அபூ நஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரு திருமணம் முடித்து குடும்பத்தோடு உறவோடு வாழ்ந்து அதை வெற்றி கண்டு அவர் மௌத்தானாரு. அதனால குடும்ப வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்காத எனக்கும் குடும்ப வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து உறவை கண்ட அவருக்கும் மத்தியில சொர்க்கத்தில் 70 தரஜாக்களை அல்லாஹ் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார் என்று சொன்னால், அருமையான முஃமின்களே, குடும்பம் என்பது சாதாரணமானது, குடும்ப வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. அதனாலதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னிகாஹ் மின் சுன்னதி, நிக்காஹ் செய்து கொள்வது என்னுடைய வழிமுறை. யார் நிக்காஹ் செய்கிறாரோ அவர் என்னுடைய வழிமுறையை பின்பற்றுகிறார்.
யார் நிக்காஹ்வை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால், அருமையான முஃமின்களே, நிக்காஹின் மூலமாக குடும்ப உறவு இருக்கிறது அல்லவா, அந்த உறவின் மூலமாக ரப்பினிடத்துல சொர்க்கத்திலேயே வித்தியாசத்தை அல்லாஹ் தருகிறார் என்று சொன்னால், உண்மையிலேயே குடும்பம் என்பது ரப்பு தந்த ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம். இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறார். யாருக்குமே குடும்பம் என்ற ஒன்று இல்ல. மனிதர்களாகி நமக்கு தான் அல்லாஹ் குடும்ப உறவை வச்சிருக்கார். வேற எந்த உயிரினத்துக்கும் குடும்பம் என்பது ஒன்று கிடையாது. அல்லாஹ் மனிதர்களாகி நமக்கு மட்டுமே குடும்பத்தை தந்திருக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், வஹுவல்லதி خلق من الماء بشرا. அல்லாஹ் அவன்தான் உங்களை தண்ணீரில் இருந்து படைத்தான். நுத்ஃபா, இந்திரியம் என்று சொல்லக்கூடிய நீர் துளியிலிருந்து அல்லாஹ் அவன்தான் உங்களை படைத்தான். படைச்சு ஃபஜஅலஹு நஸபா வஸிஹரா, உங்களுக்கு அல்லாஹ் இரண்டு உறவை தந்திருக்கிறான். ஒன்று நஸபு என்ற ஒரு உறவு, இன்னொன்று சிஹர் என்ற ஒரு உறவு. வகான ரப்புக கதீரா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் நம்மளை படைச்சதுக்கு மூலப்பொருள் என்ன சொல்றான்? நுத்ஃப், இந்திரியம் என்று அல்லாஹ் சொல்கிறான், தண்ணி என்று சொல்கிறான். அந்த தண்ணி வெளியாயிட்டா நமக்கு குளிப்பு கடமையாயிரும், சீ என்று தான் நாம் சொல்லுவோம். ஆனால் அந்த சீ என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீர் இருந்துதான் மனிதர்களாகிய உங்களை நான் படைத்து உங்களுக்கு இரண்டு உறவை தந்திருக்கிறேன். ஒன்று நஸப் என்று சொல்லக்கூடிய சொந்தம், இன்னொன்று சிஹர் என்று சொல்லக்கூடிய பந்தம். சொந்தம் என்று ஒன்று இருக்கிறது, பந்தம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன ஹஸ்ரத்? சொந்தம்னா என்ன, பந்தம்னா என்ன? இந்த நஸப் என்ற வார்த்தைக்கு அரபியிலே சொல்கிறார்கள், இரத்த உறவுக்கு சொந்தம் என்று சொல்வார்கள். இரத்த உறவு அல்லாஹ் தஆலா இயற்கையாக தாய் தந்தை வழியாக வந்த உறவுக்கு நஸப் என்று சொல்கிறான். இன்னொரு உறவு என்னவென்று சொன்னால் சிஹர் என்று சொல்லக்கூடிய உறவு திருமணத்தின் மூலமாக வருகிற உறவு. நமக்கு தாய் தந்தையின் மூலமாக ஒரு உறவு இருக்கிறது, நிக்காஹ் செய்வதன் மூலமாக திருமணத்தின் மூலமாக ஒரு உறவு இருக்கிறது. இந்த இரண்டு உறவையும் அல்லாஹ் தந்திருக்கிறேன் என்று இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான். இந்த ஆயத்துக்கு தஃசீர் விளக்க உரை பார்க்கிற போது, இந்த நஸப் என்று சொல்லக்கூடிய இரத்த பந்தம் இருக்கிறது அல்லவா, இந்த இரத்த பந்தம் மட்டும் எத்தனை உறவு இருக்குன்னா மொத்தம் 26 வகை இருக்கிறாங்க. இரத்த பந்த உறவு மட்டும் 26 உறவு நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா இது நிறைய பேருக்கு எனக்கு அந்த பேரே தெரியாது. அப்ப 26 உறவை அல்லாஹ் இந்த இரத்த பந்தத்தின் மூலமாக நஸப் என்று சொல்லக்கூடிய அந்த சொந்தத்தின் மூலமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னும் சொல்லப்படும் நஸப் என்ற உறவு என்னவென்றால், தந்தையினுடைய இந்த முதுகு தண்டில் இருந்து வரக்கூடிய அந்த உறவுக்கு தான் நஸப் என்று சொல்ல, அதாவது பெற்றோர்கள் மூலமாக அந்த உறவின் மூலமாக வரக்கூடிய அந்த உறவுக்கு நஸப் என்று சொல்வார்கள். சொல்லப்படுகிறது எந்தெந்த உறவு நஸப் வகையிலே சார்ந்தது? தந்தை, நம்முடைய தந்தை அவர் நம்முடைய சொந்தம், பந்தம் அல்ல, சொந்தம். முதல் உறவு நமக்கு தந்தை என்ற உறவு. இரண்டாவது தாய். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மூலமாக நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இந்த 26ல ஒன்னாவது தந்தை, இரண்டாவது தாய், மூணாவது மகன், நமக்கு பிறக்கிற மகன், அவனும் நம்முடைய நஸப் என்று சொல்லக்கூடிய சொந்தம், பந்தத்துல வராது. அதற்கப்புறம் நம்முடைய மகன், அஞ்சாவது நம்முடைய சகோதரன், நம்ம கூட பிறந்த சகோதரன், ஆறாவது சகோதரி. இதெல்லாம் இந்த சொந்தம் என்று சொல்லக்கூடிய வகையில வரக்கூடியது. ஏழாவது தந்தையினுடைய சகோதரர்கள், அதுவும் ரத்த சொந்தம், தந்தையினுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவங்க. எட்டாவது தாயினுடைய சகோதரிகள், சின்னமா பெரியமான்னு சொல்றோம்ல, அதுவும் நஸப்ல வரக்கூடியதுதான். தாயினுடைய சகோதரர்கள், அதே மாதிரி தாயினுடைய சகோதரிகள், நம்முடைய சகோதரியினுடைய பிள்ளைகள், நம்ம அக்கா மகன், தங்கச்சி மகன், இதெல்லாம் இருக்கிறாங்கல்ல. அதே மாதிரி பாட்டனார், தாய் வழி தந்தை வழியில் இருக்கக்கூடிய அந்த பாட்டனார், அது மாதிரி பாட்டி, நம்முடைய பேரப்புள்ள, இது எல்லாம் சொந்தம். அதே மாதிரி பேத்தி, அதே மாதிரி சகோதரியினுடைய பேரன் பேத்தி, நம்ம அண்ணன் தம்பியினுடைய பேரன் பேத்தி, சகோதரியினுடைய பேரன் பேத்தி, தந்தைக்குரிய பெரிய தந்தை,
நம்முடைய தந்தைக்கு இருக்கக்கூடிய பெரிய தந்தைமார்கள், அதே மாதிரி தாயினுடைய சிறிய தாய் தந்தைமார்கள், அதே மாதிரி தந்தையினுடைய அத்தை, தாயினுடைய அத்தை, தந்தையுடைய சித்தி, தாயினுடைய சித்தி, இப்படி மொத்தம் 26 உறவை நம்முடைய சொந்தத்துல இந்த தஃசீர்ல இந்த ஆயத்தை எழுதுறாங்க. இத்தனை உறவுகளையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த உறவோடு நாம் உறவாட வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே அரபுகிட்ட இருந்த ஒரு மிக நல்ல ஒரு குணம் என்னவென்று சொன்னால், அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறப்ப, யா அல்லாஹ் உன்னிடத்துல கேட்கிறேன், உறவை முன்னிறுத்தி கேட்கிறேன்ற வார்த்தையை சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை இறைவன்கிட்ட கேட்கிறதா இருந்தா, இறைவா உன்னிடத்துல கேட்கிறேன், இரத்த உறவை முன்னிறுத்தி கேட்கிறேன், எனக்கு இந்த விஷயத்தை நிறைவேற்றி தருவாயாக என்று துஆ செய்வாங்க. அப்ப இந்த இரத்த உறவு என்பது அதை பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த உறவை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யா அய்யுஹன்னாஸ், ஈமான் கொண்டவர்களே, இத்தகூ ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, உங்களை ஒரே ஒரு உயிரிலிருந்து தான் நாம் படைத்தோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த உயிரிலிருந்து இன்னொரு உயிரை படைத்து அந்த 2 பேர்ல இருந்து தான் இந்த உலகத்திலே மனித வர்க்கத்தை நாம பரப்பணும், பரவ செய்தோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹ்விடத்தில் நீங்க கேட்கிற போது உறவை முன்னிறுத்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்னல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கண்காணிக்கிறவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆனில் சொன்னார். அன்னையான முஃமின்களே, அப்படி என்று சொன்னால் இந்த சொந்தம் என்று சொல்லக்கூடிய இரத்த உறவுகள் இருக்கிறது அல்லவா, இது நாம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய தெரிய வேண்டிய முதலாவது வகையினுடைய உறவு. இரண்டாவது ஒரு உறவு சொன்னல, அதுதான் என்னன்னா ஸஹர் என்று சொல்லக்கூடிய பந்தம், மனைவி மூலமாக திருமணத்தின் மூலமாக ஏற்படுகிற பந்தம். இந்த பந்தம் இருக்கிறது அல்லவா, வருகிற இணைப்பு உறவுன்னு சொல்லுவாங்க. இந்த இணைப்பு உறவு மட்டும் அந்த தஃசீரை எழுதுறாங்க, 12 உறவுகள் இருக்கிறது, 12 வகையா இருக்குது. ஒண்ணு என்ன, மாமனார், நமக்கு தெரியும், நம்முடைய மனைவியினுடைய தந்தைக்கு மாமனார் என்று சொல்வோம். இரண்டாவது மாமியார், அவங்களும் இந்த வகையில திருமணத்தில் வரக்கூடிய ஒரு உறவு. மூணாவது கணவனுக்கு வேறு மனைவி மூலமாக பிறந்த மகன்கள் மகள்கள். ஒருத்தர் ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கிறாங்கன்னா அந்த கணவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருந்தா அதுவும் இந்த இணைப்பு சொந்தத்துல வந்துடுவாங்க. அதே மாதிரி மனைவிக்கு முதல் திருமணத்தின் மூலமாக ஏதாவது குழந்தை இருக்குது, 2வது திருமணம் அப்படின்னு அதுல வந்தாலும் அதுவும் அந்த இணைப்பு சொந்தத்துல வந்துடுவாங்க. அதே மாதிரி கணவனுடைய சகோதர சகோதரிகள், மனைவியினுடைய சகோதர சகோதரிகள், மகனினுடைய மனைவி, மகனினுடைய மனைவி மருமகள், அதே மாதிரி மகளினுடைய கணவன் மருமகன், இது எல்லாம் இந்த திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய உறவு. அது மாதிரி பேரன் பேத்தி, இப்படி எல்லாம் இந்த இணைப்பு சொந்தத்திலே இருக்கிறது என்று நம்ம ஹதீஸுடைய தஃசீருடைய விரிவுரையிலே பார்க்கிறோம். அருமையான முஃமின்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்பது ரப்பு சில பாக்கியத்தை அவர்களுக்கு தருவார். உறவு என்று சொன்னாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், உறவு என்று சொன்னாலே சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் மீறி யார் உறவோடு சேர்ந்து இருக்கிறார்களோ, உறவோடு உறவாடுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல மிக உன்னதமான பாக்கியமும் இருக்கிறது. இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது. இந்த உலகத்திலேயே நமக்கு 2 நன்மை கிடைக்கணுமா, நம்ம சதக்கா செய்யறோம், நம்மளால அதிகமாக சதக்கா செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானா? இந்த சதக்கா செய்கிற போது சதக்காவை நீங்கள் யாராவது தெரியாத நபர்களுக்கு கொடுத்தால் ஒரு நன்மை தான் அல்லாஹ் தருவோம். அதே இது நம்முடைய சொந்தம், அது சொந்தமா இருக்கட்டும், அது பந்தமா இருக்கட்டும், ரத்த பந்தமா இருக்கட்டும், அது திருமணத்தின் மூலமாக உறவா இருக்கட்டும், இதுல யாராவது ஏழைகள் இருக்கிறார்கள், ஜகாத் வாங்குற அளவுக்கு கடமையானவங்க இருக்கிறாங்க, சதக்கா வாங்குற அளவுக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒண்ணு சதக்கா கொடுத்த நன்மையும் கிடைக்கும், இன்னொன்று உறவுகளுக்கு சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். அப்படி என்று சொன்னால் நன்மைகளிலே இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் உறவுகளோடு அரவணைத்து உறவாடக்கூடிய அந்த நன்மையிலே இருக்கிறது என்பதை
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஹதீஸிலே வரும், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, அதாவது உண்மையிலேயே நம்ம முஃமினாக இருந்தா இந்த தன்மையெல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன தன்மை? முதலாவது லைஃபஹு, அதாவது விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது முஃமின்களுடைய ஒரு ஆகச் சிறந்த பண்பாக இருக்கிறது. இரண்டாவது சொல்லப்படுகிறது, நீங்கள் அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் ஃபல் யஸில் ரஹ்மா, உறவுகளை சேர்ந்திருங்கள். உறவுகளை சேர்ந்திருக்கிறவங்க அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்ட முஃமின்களுடைய பண்பு என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஹதீஸ்ல வருகிறது, மறுமை நாளையும் அல்லாஹ்வின் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் ஃபல் யகுல் கைரா, நல்லதை சொல்லட்டும். நல்ல விஷயத்தை முஃமின்கள் சொல்லணும். நல்லதை சொல்ல முடியலையா ஃபல் யஸும், அவர் மௌனமா இருந்துட்டா போதும், வாய் பேசாம இருந்துட்டாலே அதுவும் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அப்படி என்றால் நம்ம உறவுகளோடு சேர்ந்து இருப்பது ஈமானினுடைய அடையாளம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இன்னும் ஹதீஸிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு ஐ யுமித்தலஹு ஃபி உம்ரிஹி, ஒருவருடைய ஆயுள் நீளமாக வேண்டும் என்று சொன்னார். ஒருத்தர் நீண்ட நெடிய ஆயுள் இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னா, வயூஸலஹு ஃபி ரிஸ்கிஹி, ஒருத்தருக்கு ரிஸ்க் வாழ்வாதாரம் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். வயதுஃபு அன்ஹு மைத்தஹு ஸூ, கெட்ட மரணத்தை விட்டு ஒருத்தர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஃபல்யத்தகில்லா, அவர் அல்லாஹ்வை முதலாவது அஞ்சிக் கொள்ளட்டும். வயஸில் ரஹ்மா, இன்னும் உறவை அவர் பேணிக் கொள்ளட்டும், உறவோடு உறவாடட்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான முஃமின்களே, உறவு என்பது முதல் உறவு நம்முடைய தாய் தந்தையர்கள் தான். நம்மளை ஈன்றெடுத்த நம்முடைய அத்தா அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களைத்தான் நம்ம முதலாக உறவாக அல்லாஹ் நமக்கு அடையாளம் பெறுகிறான். ஏன்னா அவங்க மூலமாக தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், வஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லிட்டு அடுத்து யாரை பத்தி பேசுவான்? உங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். பெற்றோர்கள் என்ற தாய் தந்தை என்ற உறவை யார் பேணி பாதுகாக்கிறாரோ, அந்த உறவோடு உறவாடுகிறாரோ, அவர் இந்த உலகத்திலேயும் பாக்கியசாலி, நாளை மறுமையிலேயும் பாக்கியசாலி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு குர்ஆனுடைய ஹதீஸுடைய விரிவுரையாளர் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு பெரிய வகுப்பு, நிறைய பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. பாடம் நடத்திட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கறதுக்காக உள்ள வர்றார். வந்தவர் சொல்றாரு, இமாம் அவர்களே, நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். என்னப்பா, யாரப்பா கொலை பண்ண அப்படின்னு கேட்கிறாங்க. நான் ஒரு பெண்ணை விரும்பினேன், ஆனா அந்த பெண்ணு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை விரும்பினா, அவனையே திருமணம் முடிச்சுக்கிட்டா. எனக்கு கிடைக்கல அப்படின்றத விட அவ திருமணம் முடிச்சவன் நல்லவன் கிடையாது, அழகுலையும் நல்லவன் இல்லை, குணத்திலையும் நல்லவன் இல்லை. அவன் நல்லவனான என்ன விட்டுட்டு ஒரு தகுதி இல்லாத ஒருத்தனை திருமணம் முடிச்சது எனக்கு கோபம் வந்து நான் என்ன செஞ்சேன்னா 2 பேரையும் கொலை பண்ணிட்டேன். நான் மன்னிப்பு கேட்கணும், நல்லா என்ன மன்னிப்பானா அப்படின்னு கேள்வி, அந்த மன்னிப்பு வேண்டுறதுக்காக வந்திருக்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்கு அம்மா இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. தாய் இருக்கிறாங்களா? இல்லை, எனக்கு தாய் இல்லை. சரி போ, நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, அல்லாஹ்ட்ட அழுது தொழுது மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க, போயிட்டாரு. இது மாணவர்கள் கவனமா கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு அவர் போனதுக்கு அப்புறம் கேட்கிறாங்க, உஸ்தாதே வந்தவர் கேள்வி கேட்டாரு, அது கேள்விக்கு பதில் சொன்னீங்க, ஆனா இடையில உங்க அம்மா இருக்காங்களான்னு கேட்டீங்க, ஏன் உஸ்தாத் கேட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன், அதுக்கு அவர் அம்மா இருக்காங்கன்னு சொல்லி இருந்தாருன்னா நீ பாவ மன்னிப்பு தேட எங்கேயும் போய் அலைய வேணாம், உங்க அம்மா பக்கத்திலே இருந்து அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தை இருவரும் வயதான போது
அவர்கள் முதுமை அடைந்து இருக்கிற போது அந்த ரெண்டு பேருமே இருந்தாலும் சரி, ஒருவர் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து நீங்க பணிவிடை செய்தால், ஏன் அவர்களை அன்போடு பாசத்தோடு பார்த்து கொண்டு இருந்தாலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்க மேல இறங்கிக்கிட்டே இருக்கிற நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம பேண வேண்டிய உறவில் முதல் தரத்தில் இருப்பது நம்ம ஈண்டெடுத்த நம்முடைய தாய் தந்தையர்கள் என்ற உறவை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அருமையான உண்மைகளே, இன்னைக்கு பெற்றோர்களை பேணக்கூடிய நிலை என்பது ரொம்ப ரொம்ப சுருங்கிக்கிட்டே வருது. பொதுவாகவே இன்னைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அதோட அந்த அவங்களுடைய குழந்தைகளுடைய இதை முடிச்சுக்குவாங்க. அவ அந்த சொந்த பந்தம் என்ற அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த உறவுகளுடைய இதை நீங்க சுருங்கி போச்சு. அதே மாதிரி தனி குடித்தனம், பெற்றோர்களை விட்டுட்டு தாத்தா பாட்டியை விட்டு தனியா வாழக்கூடிய சூழ்நிலை, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இன்று உறவுகளும் தெரியவில்லை, உறவுகளோடு உறவாடக்கூடிய அந்த நற்பண்புகளும் தெரியவில்லை. நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெற்றோர்கள் மௌத்தாயிட்டாங்கன்னா, பெற்றவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா உங்க பெற்றோர்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள நீங்க கண்ணியப்படுத்துங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னுடைய தந்தை மௌத்தாயிட்டாங்கன்னா என் தந்தையுடைய நண்பர் இருக்கிறார்ல அவரு என் தந்தைக்கு சமம், அந்த இடத்துல நீங்க அவரை வச்சு பாருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தந்தை கூட பிறந்த சின்னத்தா பெரியத்தா இருக்கிறாங்கல்ல அவங்கள உங்களுடைய தந்தையுடைய அந்தஸ்துல வச்சு கண்ணியப்படுத்துங்கண்ணா. அப்ப தந்தையுடைய நண்பருக்கும் தந்தை கூட பிறந்தவர்களுக்குமே இவ்வளவு கண்ணியம் தர சொன்ன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்றோர்களை இவ்வளவு கண்ணியப்படுத்த சொல்லியிருப்பாங்க. அப்படி யோசிக்கணும். நபியார் முஃமின்களே, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது என்பது, அந்த உறவை பேணுவது என்பது ரப்பு தருகிற மிக உன்னதமான பாக்கியம். எனவேதான் உறவுகளிலே முதல் தரம் வாய்ந்த நம்முடைய பெற்றோர்களை நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அது அவங்களையும் நம்ம அரவணைச்சுக்கணும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது அல்லவா, பராத் இரவு இருக்கிறது அல்லவா, இந்த இரவுகளில் எல்லாம் அல்லாஹ் பெரும் பெரும் பாவம் செய்தவர்களை எல்லாம் மன்னிக்கின்றான். ஆனால் இப்படிப்பட்ட இரவிலும் கூட பாவங்கள் மன்னிக்கப்படுகிற, நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிற புனிதமான இரவுகளிலும் கூட சில பேருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை, சில பேருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்ன பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரு அதுல ரெண்டு சாரார் என்று சொன்னால், முதுனிபுல் ஹம்ர், போதையிலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவன், அவன் புனித இரவுகளில் கூட மன்னிப்பு பெறுவான். அதே மாதிரி சிலத்துர் ரஹம், உறவை முறித்து இருக்கிறான் அல்லவா, அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த இரவிலும் கூட மன்னிப்பை பெறமாட்டான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால், அருமையான முஃமின்களே, நம்ம கூட பிறந்த இரத்த பந்த உறவான சகோதர சகோதரிகளை நாம் அரவணைத்து அவர்களோடு உறவாடுவது என்பது ரப்பு நமக்கு தருகிற உன்னதமான பாக்கியம். நிறைய துஆ கேட்கிறோம், ஆனா நம்முடைய துஆவெல்லாம் சிலது உடனே அல்லாஹ் ஏதோ ஒரு இதுல கபூல் செஞ்சிடறான். நிறைய துஆக்கள் இன்னைக்கு நிறுத்தி வைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து 1,00,000 சஹாபாக்கள் நபியோடு ஹஜ் செஞ்சாங்க. 1,00,000க்கு அதிகம் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த மாலை நேரம், அரஃபாவுடைய மாலை நேரத்துல துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற அந்த நேரத்துல, துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த நாளில், துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிற அரஃபாவுடைய இடத்தில் வைத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி துஆ கேட்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல், யா ரசூலல்லாஹ், இந்த கூட்டத்துல ஒருத்தர் உறவை முறிச்சவர் இருக்கிறார், அவர் வெளியே போனாதான் எல்லாருடைய துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரோ ஒருவரின் மூலமாக நம் எல்லோருடைய துஆவும் இங்கே தடைபட்டு இருக்கிறது. யார் தன்னுடைய உறவை பேணாமல், உறவோடு உறவாடாமல் சண்டை போட்டு இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கட்டும், அந்த உறவோடு போய் பேசிட்டு வரட்டும். அப்படி பேசாத வரைக்கும் ரப்பு இப்படி துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று எங்க வச்சு சொல்றாங்க? அரஃபா மீதான வச்சு. அதே அந்த கடைசியில இருந்த ஒரு சஹாபி வேகமாக ஓடி தன்னுடைய சிறிய தாயார் இடத்துல பேசாம இருந்தாங்க.
அங்க அவங்களும் அங்க ஹஜ்ஜில வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு என்ன மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கே துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஹதீசுகளிலே பார்க்கிற போது அருமையான முஸ்லிம்களே, நீங்க நம்ம விழுந்து விழுந்து அழுது துவா கேட்கிறோம். ஆனா உறவுகளுடைய விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான முஸ்லிம்களே, அண்ணன் தம்பியினுடைய அந்த ரத்த சொந்தத்தை நம்ம முறிச்சிட்டு எவ்வளவு தொழுதாலும் அழுதாலும் துவா கேட்டாலும் அது அல்லாஹ்விடத்துல போய் சேராம வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே நின்று கொண்டு இருக்கும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாகவே உறவுகள் என்ன இன்னைக்கு நம்மளுக்கு மத்தியில உறவுகளுக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னா எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. நான் செஞ்சேன் அதனால அவர் செய்யணும், நான் போனேன் அதனால அவர் வரணும். இந்த எதிர்பார்ப்பு உறவுகளுக்குள்ள எதிர்பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிர்பார்க்காதீங்க. ஆனா உறவு நம்ம கூட சேரணுன்றதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யலாம், அவங்களுக்கு காசு கொடுத்தாலும் உங்க பக்கம் சேர்த்துக்க. அவங்க ஏதாவது தேவையா இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செஞ்சாவது உறவோடு நீங்கள் உறவை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருபோதும் அவங்க எல்லாரும் கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்கன்றக்காண்டி அவங்களை வெட்டி விட்டுறாதீங்க. பணம் கொடுத்தாலும் நீங்க உறவை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னா, உறவு இருந்தால்தான் மகிழ்ச்சியை ஏற்படும். அருமையான அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற அற்புதமான ஒரு பாக்கியம் உறவு என்றவா. அது பெற்றோர்களாக இருக்கட்டும், அதை போன்று நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், நம்முடைய பெற்றோருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், இந்த இரத்த உறவுகள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பேணி வாழும் காலமெல்லாம் நாம் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளோடு நிறைந்த சுகத்தோடு நல்ல அபிவிருத்தியான ரிசுக்கோடு கெட்ட மரணம் இல்லாமல் வாழ்கிற பாக்கியத்தை தருவான். நாளை மறுமையிலும் நாம் அல்லாஹ்விடத்தில் பொருத்தம் பெற்ற நிலையாக சந்தாரிசம் சொல்லுவாங்க, உறவை யாரு உதறி வாழ்றானோ அவன் மகிஷர்ல வாழ்றதுக்கு சமம் சொல்லுவான். மகிஷர் மைதான் எப்படி இருக்குங்க, யாரும் யாரையும் பார்க்க மாட்டோம். கணவன் மனைவியை பார்த்து ஓடுவாங்க, மனைவி கணவனை பார்த்து ஓடுவாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து ஓடுவாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து ஓடுவாங்க, நண்பர்கள் இன்னொரு நண்பரை பார்த்து ஓடுவான். ஏன் ஓடுறான்? நன்மை ஏதாவது கேட்டுருவாங்களோ, நம்மகிட்ட இருந்து பிடிக்கிறாங்களோ என்ற பயத்துல யானர்சி என்று என்று அல்லாஹ் சொல்கிறார் அல்லவா. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பார்த்து ஓடுவார்கள் என்று அந்த மாதிரியான ஒரு நிலை யாருடைய நிலை என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு சொல்றாங்க, இந்த உலகத்துல உறவு இல்லாமல் யார் இருக்கிறாரோ அவர் மஹ்ஷர்ல இருக்கிறதுக்கு சமம் சொன்னார். யாரும் உதவ மாட்டாங்கல்ல மஹ்ஷர்ல, அது மாதிரி இங்க உறவை இழந்தவர்கள் எந்த உதவியும் இல்லாமல் இருக்கிறார், எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாமல் இருக்கிறார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னார். அருமையான முஸ்லிம்கள் யோசிக்க வேண்டும். நாம் நம்முடைய உறவுகளை, இரத்த பந்த உறவுகளை எந்த அளவுக்கு அரவணைக்கணுமோ, அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு சஹாபி வருவாங்க, யா ரசூலல்லாஹ், என் சொந்தக்காரங்கிட்ட, எங்க அண்ணன் தம்பிட்ட, என் உறவுக்காரங்கிட்ட நான் எவ்வளவோ போய் வழிய போறேன், ஆனா அவங்க என்ன துரத்தி விடுறாங்க, என் கூட ஒட்ட மாட்டேங்கிறாங்க. நான் போய் பேச போனா முகத்தை திரும்பிக்கிறாங்க, ஏதாவது கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கிறாங்க. எனக்கு மனசு இருக்குல்ல, நான் ஒரு தடவை 2 தடவை செய்வேன், எப்ப போனாலும் இப்படியே செஞ்சா எனக்கு அவங்கள்ட்ட போறதுக்கு விருப்பம் இல்லை. யார சொல்லலாம்னு கேட்கிறாங்க. சொன்னாங்க, நீங்க உங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஹக்கு அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அவங்க உங்களை மதிச்சாலும் மதிக்காட்டாலும், உங்களுக்கு பேசினாலும் பேசாட்டாலும், உங்களுடைய ஹக்கு என்ன? உறவுகளையோடு சேர்ந்து இருப்பது. நீங்க சேர்ந்தே இருங்க. அவங்க மதிக்கலனா அல்லாஹ் உங்களுக்கு மதித்த, உங்களுக்கு சேர்ந்த நன்மையை தருவான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த உறவுகளை நாம் அரவணைத்திருக்க வேண்டும். இது இரத்த உறவு, இது சொந்தம் என்று சொல்றோம். 2வது பந்தம் இருக்கிற கணவன் மனைவி உறவு, இது உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு உறவு. தாய் தந்தையினுடைய உறவு கூட இந்த பூமியில வச்சுதான் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இஸ்லாமும் ஹவ்வா அம்மா அவங்களும் இங்க வந்துதான் திருமணமாகி குழந்தை பிறந்து அந்த இரத்த உறவு வந்துச்சு. ஆனா இந்த பந்த உறவு இருக்குல்ல, திருமண உறவு, இது சொர்க்கத்திலேயே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. சொர்க்கத்திலேயே ஹவ்வா அம்மாவை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விலா எலும்பு
வலது இடதுன்னு சொல்றோம்ல, இந்த இடது பக்கத்துல இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு எலும்புல இருந்து தான் உருகி படைச்சாங்க. அதனாலதான் சொல்லப்படும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, மண்ணில் இருந்து அல்லாஹ் ஆணை படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மூலக்குரியதுங்க மண்ணு தானே. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்து பெண்ணான ஹவ்வா அம்மாவை படைச்சான். மண்ணில் இருந்து ஆணை படைச்சதுனால ஆணுக்கு என்ன மேல ஆசை இருக்குன்னா மண்ணு மேல ஆசை. சொத்து சொத்து சொத்துன்னு நீங்க நமக்கு ஆசை அது மேல போயிட்டு எல்லா ஆண்களும் பாருங்க பூமி மேல மண்ணு மேல சொத்து மேல ஆசைப்படுவாங்க. ஏன்னா நம்மளுடைய பூர்வீகம் நம்மளுடைய மூலக்கூறு அங்கிருந்து எடுக்கப்பட்டு. சரி, பெண்ணினுடைய மூலக்கூறு என்ன? ஆணில் இருந்து அல்லாஹ் பெண்ணை படைத்தான். எனவேதான் பெண்கள் எல்லாம் ஆண்கள் மீது முகப்பத்து கொண்டவர்களாக, பெண்கள் ஆண்கள் மீது முகப்பத், ஆண்கள் இந்த மண்ணின் மீது முகப்பத். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படித்தான். சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்துல எல்லா இன்பமும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. சொர்க்கம் என்றாலே எல்லாம் உள்ளது தானே. அப்படி எல்லாம் இருக்கிற அந்த நேரத்துல கூட தனியா இருந்ததுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இருந்தாலும் தனிமையில நம்மளை போய் விட்டுறோம்னு வச்சுங்களேன், அவனுக்கு சந்தோஷமே இருக்காது. ஏன்னா தனிமை என்பதே ஒரு மனிதனுக்கு சிறைச்சாலை மாதிரி. அதை புரிஞ்சு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, சொர்க்கத்திலேயும் எல்லாம் இருந்து ஆதம் நபிக்கு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எனவே அவருக்கு துணையாக ஹவ்வா என்று சொல்லக்கூடிய மனைவியை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் வைத்து படைத்தார். தூங்கிக்கிட்டு இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விழிச்சு பார்த்த உடனே, ஹவ்வா அம்மா பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. இருவருக்கும் அங்கே திருமணம் நடக்கிறது, அந்த பந்தம் அங்கே தொடர்கிறது என்று ஹதீஸுடைய குர்ஆனுடைய விரிவுரையை பார்க்கிற போது அருமையான முஃமின்களே, கணவன் மனைவி என்ற உறவு ஒரு அற்புதமான உறவு. இன்னைக்கு அந்த உறவும் கூட நிறைய முறிவுகளை சந்திச்சு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி சேர்கிறதோ அதே வேகத்துல அவங்க தலாக் ஹுலா என்று நிறைய இன்று பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். மிகல் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உறவை நீங்கள் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். அதுவும் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கிறது அல்லவா, அது உன்னதமான உறவு. அந்த உறவிலே நீங்கள் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால், கணவன் மனைவி மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கணவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், மனைவி என்ற தன்னுடைய அந்த உடனோடு இருக்கக்கூடிய அந்த மனைவி இடத்துல தோற்று போக வேண்டும் என்று சொல்லலாம். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம தோத்து போவோம், ஆனா மனைவிட்டு மட்டும் தோத்து போக மாட்டோம். அப்படின்னா விட்டு கொடுக்க மாட்டோம். யாராவது என்னென்னமோ சொல்லுவாங்க, அவனெல்லாம் பேச்சு கேட்டு அப்படியே வந்துருவோம். ஆனா மனைவி ஏதாவது சொன்னா உடனே நம்ம எதிர்த்து பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி உஹிப்பு அன் அகூன மக்தூபன் கரீமா, நான் விரும்புகிறேன் என்னுடைய மனைவியிடத்துல தோற்று போவதை விரும்புகிறேன். மக்தூபன் கரீமா, அது கண்ணியமான தோல்வி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போருக்கு போறப்ப ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. ஓட்டப்பந்தயம் வைக்கிறப்ப ஆயிஷா அம்மாவுக்கு சின்ன வயசு. அப்ப என்ன செய்வாங்க, முந்திடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முந்த முடியலன்னு இல்லை, மனைவியே ஜெயிக்க வச்சு இவங்க தோத்து அழகு பார்க்குறாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிறப்ப ஆயிஷா அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமா போய் முந்திடுவாங்க. முந்திட்டு சொல்லுவாங்க, ஆயிஷாவே முதல்ல நீங்க ஜெயிச்சீங்கல்ல, இப்ப நான் ஜெயிச்சேன், அதுக்கு இது ஈக்குவல் பகரம் ஆயிருச்சுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி அந்த மகிழ்ச்சியை கூட மனைவி தோற்று விட்டார்கள் என்று நீ அன்னைக்கு இது பண்ணல இன்னைக்கு நான் பண்ணிட்டேன் பாரு அப்படின்லாம் சொல்லாம, அன்னைக்கு உள்ளதுக்கும் இன்னைக்கு உள்ளதுக்கும் பகரம் ஆயிருச்சு என்று சொல்லி பக்குவத்தோடு விட்டு கொடுத்து வாழ்ந்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விட்டு கொடுத்தல் என்பது கணவனுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் அவர்கள் வெற்றி பெறவே முடியும். பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னுடைய சந்தோஷத்தை விட பிறருடைய சந்தோஷத்தை நாம் முன்னுரிமை தருகிற போது ரப்பு நமக்கு சந்தோஷத்தை தானா தருவான். ஒரு சமீபத்தில் படிச்ச ஒரு நிகழ்வு, ஒரு திருமண மண்டபம். அந்த மண்டபத்தில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர்கிட்டையும் கையில ஒரு பலூனை கொடுத்து ஊதுங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் பலூனை ஊதுறாங்க.
ஊதி முடிச்சு போட்டுட்டு அவங்கவுங்க பேரை வந்து எழுதுங்க பலூன்ல. எல்லாரும் அவங்கவுங்க பேரை எழுதுனாங்க. எழுதி அந்த 100 பலூனையும் ஒரு ரூம்ல போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாங்க. கலந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரூமை திறந்து விட்டு 100 பேரையும் உள்ள போய் அவங்கவுங்க பேர் போட்ட பலூனை எடுங்கன்னு சொன்னாங்க. அவங்கவுங்க பேர் போட்ட பலூனை எடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேர் உள்ளது வரமாட்டோம். ரொம்ப நேரம் ஆகத்தானே செய்யும். 100 இது எப்படி இருக்கும், தேடி கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்ப எல்லாருடைய கையிலையும் ஒரு பலூன் இருக்கு, ஆனா பேரை பார்த்தா அவங்க பேர் இல்லை. அப்ப ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு, எல்லாரும் அடுத்தவங்க சந்தோஷத்தை விட அடுத்தவங்க பேர் வரணும் என்பதை விட என் பேர் வரணும் என் பேர் வரணும் அப்படின்னு தான் தான் தேடிட்டு இருக்கீங்க. அதனால யாருக்குமே அவங்க பேர் போட்ட பலூன் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் கையிலும் ஒரு பலூன் இருக்குல்ல, அந்த பலூன்ல என்ன பேர் போட்டிருக்குன்னு பார்த்து அந்த பேர் உள்ளவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுங்க. அந்த பேர் போட்டவங்க உங்களுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ இருந்தாங்கன்னா அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க கையில உங்க பேர் இருக்கிறத வாங்கிட்டீங்கன்னா இலகுவாக ரொம்ப குறுகிய நேரத்துல உங்க பலூனை நீங்க எடுத்துருவீங்க. ஆனா யாருக்கும் அந்த எண்ணம் வரல. அந்த கதையை சொல்லிட்டு சொல்லுவாங்க, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று நாம் எண்ணுகிற காலமெல்லாம் நமக்குள்ள சந்தோஷத்தை நமக்குள்ளதை இறைவன் தந்து விடுவான் என்று சொல்வார்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மறைவான ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் உறவை சார்ந்தவரா அல்லது இஸ்லாத்துடைய உறவை சார்ந்தவரோ, ஒரு முஃமினான ஒரு சகோதரர் எங்கோ இருக்கிறார். அவருக்காக வேண்டி இங்கிருந்து ஒருத்தர் துஆ செய்கிறார். அந்த சகோதரருக்காக இவர் துஆ கேட்கிற போது இவருக்கு என்ன தேவையோ அதையும் அல்லாஹ் சேர்த்து தந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய மனைவி நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்காக சில தியாகங்களை செய்கிற போது, நம்மை ஈட்டெடுத்த பெற்றோர்கள் அவர்களுக்காக சில தியாகங்களை செய்கிற போது, நாம் நம்முடைய வாழ்க்கையை அவர்களுக்காக வாழ்கிற போது நிச்சயமா அல்லாஹ் நமக்கு சந்தோஷத்தை தருவான். அந்த உறவு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான முஃமின்களே, உறவுகளில் நாம் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்களை நம்ம நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றணும். முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், உறவுகளை நாம் சேர்ந்திருக்கணும், உறவுகளோடு ஒன்று இருக்கணும்னா முதலாவது நாம பின்பற்ற வேண்டிய விஷயம் உறவுகளை சந்திக்கணும். நீங்க சந்திக்கிறது குறைஞ்சு போச்சு. ஒரு வருஷத்துல ஒரு நாளாவது எந்த வேலையை வைக்காம உறவுகளை சந்திக்கணும்னு சொல்லிட்டே போகணும். நீங்க உறவுகளை பக்கத்துல இருந்து, நம்ம சென்னைக்குள்ளே பாருங்களேன், பக்கத்துல இருப்போம். ஆனா சந்திக்கிறதுக்கு ஒரு மாசத்துல ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, அல்லது வருஷத்துல ஒரு தடவையாவது உறவுகளை சந்திக்க வேண்டும். உறவுகளை சந்திக்க நாம் செல்கிற போது அதுல முஹப்பத் அதிகமாகும். அரபில ஒரு கதையை சொல்லுவாங்க, சுருஹிபு தஸ்தாது ஹுப்பா, விட்டு விட்டு சந்திக்கிறதுனால பிரியம் அதிகமாகும். எனவே உறவுகளை சந்திப்பதற்கென்று ஒரு நாளை தேர்ந்தெடுத்து நாம் உறவுகளோடு நாம் போய் உட்கார்ந்து அமர்ந்து அவர்களோடு பேசுகிற போது அந்த உறவிலே நிறைய மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் ஏற்படும் என்பதை நாம் யோசிக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, ஆனா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை, அவங்க இப்ப வந்திருக்கிறாங்க, நான் போய் அவங்கள பார்க்கலாமா? செல்லாரின்னு சொல்றாங்க, உன்னுடைய தாயை பார்ப்பதற்கு யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? தாயை சந்திக்க வேண்டும், தாய்க்குரிய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். அந்த தாய் இஸ்லாத்தை ஏற்காதவராக இருந்தாலும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தாலும் அவர் உனக்கு தாய் தான், எனவே அவருக்குரிய ஹக்கை நீ நிறைவேற்று என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த சந்திப்பின் மூலமாக ரப்பு ஒரு முஹப்பத்தை வைத்திருக்கிறார். உறவுகளை சந்திக்க வேண்டும், சந்திப்பில் மிகப்பெரிய ஒரு இணக்கம் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு சொல்லி தருகிறார். இரண்டாவது, உறவுகளோடு நாம் உறவாடணும்னு சொன்னா, இரண்டாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா விருந்து கொடுக்கணும். நீ விருந்து கொடுக்கிற கலாச்சாரம்லாம் குறைஞ்சு போச்சு. ஒரு காலத்துல ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நம்ம குடும்பங்கள்ல விருந்துலாம் நடந்துச்சு. ஒரு மௌலிது மீலாது விழாவோ அல்லது மௌலிது மாசமோ
அல்லது மொய்து அப்துல் காதர் ஜிலானி அவங்களுடைய ஃபாத்திஹாவோ ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு சொந்த பந்தெல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ நம்ம விருந்துகள் கொடுத்து சாப்பிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் நீ குறைஞ்சு போச்சு. விருந்து என்பது சாதாரணமானதல்ல. உணவு கொடுக்கிறது அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரவங்க அந்நியம் யாராக இருந்தாலும் உணவு கொடுக்கறதுல ரப்பு அவ்வளவு சந்தோஷப்படும். மொய்து அப்துல் காதர் ஜிலானி ரலியல்லாஹு தஆலா தான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு என்ன அமல் ரொம்ப பிடிக்கும்னு தேடுனேன் ஆய்வு செஞ்சு கடைசியில கண்டுபிடித்தேன். அல்லாஹ்வுக்கு நாம செய்யற அமல்ல அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் பசித்தவருக்கு உணவு கொடுக்கிறது என்று சொன்னார். உணவு கொடுக்கிறது அவ்வளவு அல்லாஹ் ஆனந்தப்படுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி சக்கராத் நிலைமையில் இருக்கிறார். அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி எல்லாரும் போறாங்க. சக்கராத்துல இருக்கிறவங்கள போய் பார்க்கணும். ஏன்னா நம்ம நாளைக்கு அங்க இருக்கிறப்ப நம்ம நிலைமை எப்படின்றது அங்க போனா தான் தெரியும். அப்ப சக்கராத்துல இருக்கக்கூடிய அந்த சஹாபியை பார்க்க போறப்ப எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் படுத்த படுக்கையா இருக்கிறார். திடீர்னு அந்த சஹாபி எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொல்றாங்க, லைதஹு கான ஜதீதா, அது புதுசா இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு மயக்கமாயிட்டான். எல்லாம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம், என்ன புதுசா இருந்தா நல்லா இருந்திருக்கும், என்ன சொல்ல வந்தாங்க, ஒண்ணுமே புரியலையே, கேட்கறானா அவங்க மயக்கமாயிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மறுபடியும் மயக்கம் தெரிஞ்சு மறுபடியும் எந்திரிச்சு சொல்றாங்க, லைதஹு கான பகீதா, அது தூரமா இருந்தா நன்றா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. மறுபடியும் மயக்கமாயிட்டாங்க. முதல்ல சொன்னதுக்கே பதில் தெரியல. ரெண்டாவது ஒரு புதிர் போட்டாங்க. அதுக்கு என்னன்னு கேட்கறாங்க, மயக்கமாயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூணாவது முறை அவர்களுக்கு மயக்கம் தெரிஞ்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க, லைதஹு கான காமிலா, அது பரிபூர்ணமா இருந்தா நன்றாக இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப மௌத்தாயிட்டாங்க, ரூஹ் போயிடுச்சு. சுத்தி இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னன்னே தெரியாத ஒரு புதிரா போட்டுட்டு கேட்கறதுக்கு முன்னாடி மௌத்தாயிட்டாங்க. என்ன செய்ய, கஃபன் பண்ணிட்டு தஃபன் பண்ணிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. சஹாபாக்களுக்கு ஏதாவது செஞ்சீங்கன்னா நேரா ரசூலுல்லாஹ் தான் வருவாங்க. அப்ப போய் கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்படி ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்த மௌத்து, அவரு சக்கராத் நிலைமையில இப்படி பேசினாரு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியான தோழரே, அவரு அந்த மௌத்து நெருங்குறப்ப மலக்கை பார்க்கிற நசீபை அல்லாஹ் அவருக்கு தந்தான். நான் முதல்ல சொன்னேன்ல, ரூஹ் போறப்ப மலக்குகளை பார்க்கக்கூடிய நசீபு கிடைக்கும். சில பேருக்கு நாம செஞ்ச நன்மையை அல்லாஹ் முன்னாடி காமிப்பான். ஹதீஸ்ல வருது, அந்த நன்மைக்கு என்ன கூலி அதையும் அல்லாஹ் காமிப்பான். இவரு மௌத்த நெருங்கிட்டு இருந்த தோழரு, இந்த சஹாபி, அவருக்கு மலக்குகள் ஒரு சொர்க்கத்தை காமிச்சாங்க. அந்த சொர்க்கம் மிக பிரம்மாண்டமா இருந்துச்சு, மிக பிரம்மாண்டமான சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை மலக்குகள் காமிச்ச உடனே இந்த சஹாபி கேட்டாங்க, எதற்காக எனக்கு இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்? உடனே அந்த மலக்குகள் சொன்னாங்க, தோழரே, ஒரு நாள் நீங்க ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தீங்க, இரவு நேரம், கடுமையான குளிர். அந்த நேரத்துல ஒருத்தர் மேல போத்துறதுக்கு ஆடை இல்லாம படுத்திருந்தார். உங்க மேல ஒரு மேலாடை ஒண்ணு இருந்துச்சு, ஆனா அது பழசா இருந்துச்சு. ஆனாலும் அவர் கஷ்டப்படுறான்றதுக்காண்டி அந்த பழைய ஆடை எடுத்து அவருக்கு போத்தி நீங்க சதக்காவாக தர்மமாக கொடுத்துட்டு போனீங்க. இது அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. இந்த அமலுக்காக அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை உங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு, பழையதை கொடுத்ததுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை எனக்கு தந்திருக்கிறானே, லைதஹு கான ஜதீதா, அந்த ஆடை புதுசா இருந்து புதிய ஆடையை கொடுத்திருந்தா அல்லாஹ் எனக்கு இன்னும் இதோட பிரமாண்டமா ஒரு சொர்க்கத்தை தந்திருப்பானே என்று அவர் ஏங்கினார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையில நம்ம எல்லாம் ஏங்குவோம். எதுக்கு ஏங்குவோம்? இத இன்னும் செஞ்சிருக்கலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல நம்ம கேட்கிற துஆவெல்லாம் உடனே கபூலாக நினைக்கிறோம்ல, ஆனா நாளைக்கு மறுமையில இப்படி நினைப்போமா? எந்த துஆவெல்லாம் கபூல் ஆகாம அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அதுக்குரிய வெகுமதி மறுமையில வேற மாதிரி அல்லாஹ் தருவான். அப்ப மனசு சொல்லும், எனக்கு உலகத்துல எதுவுமே கபூலாகாம இங்க எல்லாம் அதுக்கு பகரமா கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. அதனால சில அமல்களை நாம் ஏங்குவோம், ஏங்கி இப்படி இருந்தா நன்றாக இருக்குமே யோசிப்போம். அது யோசிக்காம நாம முழுமையாக அந்த அமலை செஞ்சு பரிபூரண நற்கூலி பெறக்கூடிய மக்களாக எல்லாம் நம்ம ஆக்கி வைப்பாங்க.
அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இரண்டாவது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவருடைய வாழ்நாள்ல பள்ளிவாசலுக்கு நடந்து வருவார் தொழுகை. ஒரு நாள் என்ன செஞ்சாரு, பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றப்ப 2 கால் இல்லாத ஒருத்தர் தவழ்ந்து பள்ளிவாசலுக்கு வந்தார். அப்படி வருகிற போது பள்ளிவாசலுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாரு. அப்ப பக்கத்துல ஒண்ணு கொஞ்சம் தூரம் போல உள்ள போயிடலாம். அதை கடக்க வைக்கிறதுக்கு இவர் இந்த சஹாபி மௌதாபுர சஹாபி அவரை தூக்கி தோல்ல வச்சு கொஞ்சம் தூரத்தை கடக்க வச்சார். இது ரப்புக்கு பிடிச்சிருச்சு. பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றது ரப்புக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்க மஸ்ஜிதுக்கு நடந்து வருகிற போது ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையை தருவா, ஒரு பாவத்தை அழிப்பான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றது பைக்ல தான் வர்றோம். அப்படி பைக்ல வந்தாலும் கொஞ்சம் தூரத்துல நிறுத்திட்டு கூட நடந்து வரலாம். அதுவும் நடந்து வர்றதுக்கு நன்மை பட்டு தரும். ஆனா நம்ம நேரா வாசல்ல தான் வந்து நிறுத்திட்டு எதிர் வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிராபிக் மாதிரி ஏற்படுத்தி இன்னைக்கு சிட்டிக்குள்ள அந்த பிரச்சனை நிறைய என்ன ஆகுது, ஏதாவது வண்டி போக முடியாத மாதிரி பிரச்சனை மாதிரி வந்து நம்ம பண்ணி வச்சிடும். அப்படி செய்யக்கூடாது. கொஞ்சம் தூரத்துல ஓரமா நல்லா நிறுத்திட்டு ஒரு 10-20 எட்டி எடுத்து வைக்கிறப்ப ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் அழிப்பான், ஒவ்வொரு நன்மையும் தருவான். அந்த மாதிரியான ஒரு சவாபு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர்றதுல கிடைக்கிறது. இந்த சஹாபி காலில்தான் சஹாபி வர்றாங்க, தவழ்ந்து வர்றாங்க. எல்லாரையும் சொல்லுவாங்க, ஃபஜ்ர் தொழுகையிலையும் இஷா தொழுகையில் இருக்கக்கூடிய நன்மையை உம்மத்து தெரிஞ்சுட்டாங்கன்னா நடக்கிறதுக்கு கால் இல்லாட்டதும் தவழ்ந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நன்மை தொழுகி பள்ளிவாசலுக்கு வர்றதுல இருக்கு. அப்ப இவர் தூக்கிட்டு போய் கொஞ்சம் தூரத்தை கடக்க வச்சார்ல, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால முதலாவது பார்த்த சொர்க்கத்தை விட 2வது ஒரு சொர்க்கத்தை அந்த மலக்குமார்கள் பிரம்மாண்டமா காமிச்சாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, கொஞ்ச தூரம் தான் அவரை நான் தூக்கிட்டு வந்தேன். நான் தூக்கிட்டு வந்த தூரம் ரொம்ப தூரமா இருந்தா அல்லாஹ் எனக்கு இதை விட இன்னும் பெருசா தந்திருப்பாங்க. லைத்தவுக்கான பஹீதா, நான் தூக்கி வந்த தூரம் தூரமாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூணாவது, அந்த முதலாவது சொர்க்கத்தை விட 2வது சொர்க்கத்தை விட 3வது சொர்க்கத்தை பிரம்மாண்டமாக மலக்குகள் அவருக்கு காமிக்கிறாங்க. எந்த அமலுக்காக அந்த 3வது சொர்க்கத்தை பிரம்மாண்டமாக காமிச்சா, அவருடைய வாழ்நாளில் சாப்பிடுவதற்காக ஒரு ரொட்டி வச்சிருக்கிறார். சாப்பிட்டாங்க, பாதியை சாப்பிட்டாங்க, மீதி பாதி தான் இருக்கு. அந்த பாதியை என்ன செய்யறாங்க, தர்மம் செய்யறாங்க, சதகா செய்யறாங்க. அதாவது சாப்பாடு, நான் சொன்னேன்ல, உணவை கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்த உடனே அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஹதீஸ் என்ன தெரியுமா, அஃப்சு ஸலாம், ஸலாத்தை பரப்புங்க. அத்இமு தஆம், உணவு கொடுங்க, பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க. இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்குகிற போது நீங்கள் எழுந்து தொழுகுங்கள், உறவை சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த 4 விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவங்க முதல்ல சொன்னாங்க. ஸலாத்தை பரப்புங்கள், ஸலாத்தை பரப்புங்கள். அது மாதிரி உணவு, பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். அதே மாதிரி பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள், உறவுகளை சேர்ந்து கொள்ளுங்கள். மக்கள் எல்லாம் தூங்குகிற போது தஹஜ்ஜத் நேரத்தில் நீங்க தொழுகுங்க. இந்த 4ஐ நீங்க செஞ்சீங்கன்னா சொர்க்கத்தில் சாந்தியோடு நீங்க நுழைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவு கொடுப்பது என்பது அத்இமு தஆம் இருக்கிறதா, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பு. இப்ப இவர் என்ன செஞ்சாரு, பாதி ரொட்டி தான், பாதி சாப்பிட்டாங்க, பாதி தான் இருக்குது. ஐயோ பாதி தான் இருக்குது, நமக்கு வேணும், நமக்கே பசி பத்தாதுன்னு சொல்லல, அந்த பாதி ரொட்டியை தூக்கி கொடுத்துட்டாங்க. இது அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. அதனால அல்லாஹ் தஆலா மிக பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தை காமிச்சான். அப்பதான் அவர் சொன்னாங்க, லைத்தஹு கான காமிலா, பாதி ரொட்டிக்கு அல்லாஹ் இவ்வளவு பெருசா எனக்கு தருகிறானே, அந்த ரொட்டி ஃபுல்லா இருந்து முழுசா இருந்து முழு ரொட்டியை கொடுத்திருந்தா, தர்மம் செஞ்சிருந்தா ரப்பு எவ்வளவு பெரிய எனக்கு தந்திருப்பான் என்று அவர் சொன்னார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிற போது, தனியான முஃமின்களே, இந்த உணவு கொடுக்கிறதுல அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்குது. அதான் சொன்னவன். அப்ப முதலாவது உறவுகளோடு சந்திக்க வேண்டும், சந்திப்பதினால் உறவுகள் உறவாடும். 2வது விருந்து கொடுக்கணும். வருஷத்துல ஒரு தடவையாவது நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்டில் ஒரு விருந்து வைக்க வேண்டும். எனவே விருந்து கொடுப்பது என்பது நம்முடைய உறவை அதிகப்படுத்தும். 3வது சொல்லப்படுகிறது, தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். தஃப்தீது வஸ்ல், தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்புனா ஆரம்பத்துல கடிதத்தின் மூலமா தொடர்பு வச்சிருக்கோம்.
இன்னைக்கு சொல்லப்படுகிறது போன் மூலமாவது விசாரிச்சுங்க. வருஷத்துக்கு ஒருக்கா சந்திக்க போறோம், வருஷத்துக்கு ஒருக்கா விருந்து கொடுக்க போறோம். ரெண்டாவது மூணாவது என்னன்னா அடிக்கடி விசாரிச்சுங்க. சச்சா நல்லா இருக்கீங்களா, அத்தா நல்லா இருக்கீங்களா, பெரியமா நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கீங்களா, போன்லயாவது இன்னைக்கு மெசேஜ்ல என்னென்னமோ இருக்குல்ல இன்னைக்கு அந்த விசாரி யாராவது கூட இன்னைக்கு போன்ல என்னென்னமோ பேசுறோம். ஆனா சொந்த பந்தத்திட்ட பேசுறது, அத்தா அம்மாட்ட பேசுறது இல்லை, சொந்த பந்தத்திட்ட பேசுறது இல்லை. ஆனா சொல்லப்படுகிறது உறவுகள் உறவாட வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு தொடர்பு? போன்லயாவது விசாரிங்க. நேர்ல தான் விசாரிக்க முடியலன்னா போன்லயாவது விசாரிங்க என்று சொல்லப்படுகிறது. நான்காவதாக சொல்லப்படுகிறது உயர்ந்தவர்களுக்கு கண்ணியம் கொடுங்க. நம்ம சொந்த பந்தத்துல பெரியவங்களா இருந்தாங்களா அவங்களை கண்ணியப்படுத்தணும். தந்தையினுடைய தந்தையா இருக்கிறாரு, தந்தையுடைய சகோதரா இருக்கிறாரு, தாயினுடைய தாயாக இருக்கிறாங்க, தாய் கூட பிறந்த சகோதர சகோதரியா இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் அவங்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப கண்ணியம் கொடுக்கும். மதிக்க வேண்டும், மதிக்க வேண்டிய முறைகளிலே மதிக்க வேண்டும். அப்படி மதிப்பது என்பது அவர்களுக்கு உறவை நாம் சேர்ந்து வாழக்கூடிய நான்காவது தன்மை என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது சொல்லப்படுகிறது அவர்களுக்கு அன்பளிப்புகள் கொடுங்க. சொந்த பந்தத்துக்கு ஏதாவது கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கொடுக்க கொடுக்க ரப்பு தந்துகிட்டே இருப்பா. தஹாது தஹாபு என்று சொல்லலாம். அன்பளிப்பு கொடுங்கள், அன்பு அதிகமா. இன்னைக்கு பொருளை வச்சு நம்ம செய்யக்கூடிய அமல் 3 வகையில் இருக்கு. ஒன்று சக்காத், அது வருஷத்துல ஒரு தடவை வசதியானவங்க கொடுக்கிறது சக்காத். அது ஒரு 8 பேருக்கு தான் கொடுக்குன்னு நல்லா ஒரு லிஸ்ட் போட்டுச்சுதான். ரெண்டாவது சதக்கா, இது வருஷத்துக்கு ஒருக்கா இல்லை, எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் சதக்கா. மூணாவது ஒண்ணு இருக்கு, அது ஹிபத், அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லோருக்கும் கொடுக்கலாம். ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரரும் கொடுக்கலாம், ஒரு வேலைக்காரர் முதலாளிக்கும் கொடுக்கலாம். அன்பளிப்புகள் கொடுக்க 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 உறவுகள் மிகப்பெரிய பலம் பெறும். எனவே உறவுகளுக்குள்ள அன்பளிப்பை கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அதுபோன்று ஆறாவதாக சொல்லப்படும் சலாத்தை அதிகமாக சொல்லுங்கள். எல்லா முஸ்லிம்களுக்கு மத்தியில சலாம் சொல்லணும், அதை தாண்டி உறவுகளுக்குள்ளேயும் சலாம் சொல்லணும். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வரும்னு சொன்னா, ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, ஒரு தடவை போயிட்டு மறுபுறம் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு மறுபடியும் வெளியில வந்தாங்கன்னா கூட சலாம் சொல்லணும். அந்த சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அந்த சொல்கிற துவா, அது ஆமீன் என்று சொல்லப்பட்டால் அவருக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம். வலைக்கும் சலாம், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். அந்த துவா ஒவ்வொரு தடவையும் சொல்ல சொல்ல உறவுகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய மஹப்பத் ஏற்படும். எனவே சலாத்தை உங்கள் உறவுகளுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏதாவது சந்தேகமான செய்திகளை விட்டுறணும். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விட்டு தவிர்த்துடணும். யாரு மாதிரி உறவுகளுக்குள்ள சந்தேகப்படக்கூடாது. உண்மையிலேயே அப்படி இருந்தாலும் கூட அதை விட்டு நம்ம விலகி வந்துடணும். சந்தேகம் தான் உறவை உடைத்து எறியக்கூடிய முதல் இது. அவர் அப்படி இருப்பாரோ, இவர் இப்படி சொல்லியிருப்பாரோ, அவர் அப்படி பேசியிருப்பாரோ, இந்த சந்தேகம் வர வர, அதுவும் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வந்துதான் முடிஞ்சு போச்சு. சைத்தான் கணவன் மனைவி மத்தியில பிரிவினை ஏற்படுத்துவதற்கு முதலாவது செய்கிற சூழ்ச்சி என்ன? சந்தேகம் தான். சந்தேகம் வந்து விட்டால் கணவன் மனைவி உறவு வீணா போயிடும், அண்ணன் தம்பி உறவு வீணா போயிடும், தாய் தந்தையுடைய உறவு வீணா போயிடும். எனவே சந்தேகத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எட்டாவதாக துன்பம் ஏதாவது ஏற்பட்டால் அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. உறவுகளுக்குள்ள யாராவது கஷ்டப்படுறாங்க, ஏதாவது கவலையான நிகழ்வு, ஏதாவது வருத்தமான நிகழ்வுன்னு சொன்னா அவங்களுக்கு போய் மஷ்வரா கொடுத்து ஆலோசனை கொடுத்து துன்பத்தில் இருந்து அவர்களை நீங்கள் தூக்கி விடுங்கள் என்று பலவிதமான யோசனைகள் உறவுகளோடு சேர்ந்திருப்பதற்கு ஹதீஸின் வாயிலாக, குர்ஆன் ஆயத்தின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறோம். நபியான முஃமின்களே, உறவு என்பது ரப்பு தந்த ஒரு அற்புதமான வாக்கியம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு கீழே இந்த உறவு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கான். உறவுக்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய அரிஷுக்கு கீழே அந்த உறவை தொங்க விட்டு இருக்கான். அந்த உறவை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த உறவு அல்லாஹ்ட்ட சொல்லுதான், யா அல்லாஹ், என்னை யார் சேர்ந்து வாழ்றானோ அவனை நீ சேர்த்துக்கொள். உறவோடு யார் சேர்ந்து உறவாடுகிறாரோ அவரை அல்லாஹ் நீ சேர்த்துக்கோ. என்ன உறவாகி என்னை யார் துண்டிக்கிறானோ அவரை நீ துண்டிச்சிரு.
அவனுக்கு எது கொடுக்காதன்னு அந்த உறவு அல்லாஹ்ட்ட பேசியதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அருமையான முஃமின்களே, எனவே உறவுகளோடு நாம் இருக்கிற போது அது மிகப்பெரிய பலமாக இருக்கும். உறவுகளை நாம் அறுத்து விட்டு வாழ்கிற போது மனுஷன்ல வாழ்ற மாதிரி, யாருக்கு உதவாத மாதிரி, யா நஃப்ஸி என்ற ஒரு நிலைக்கு போயிடுவோம். ஆனா இன்னைக்கு உள்ள வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. நான், என் மனைவி, என் பிள்ளை, அதோட போது என்று நம்முடைய பெற்றோர்களை கூட ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு கலிகாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான முஃமின்களே, நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டும் என்றால், நாம் கேட்கிற இஸ்திக்பார் அல்லாஹ்விடத்தில் போகணும்னு சொன்னா, நம்ம வைக்கிற நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னா, இந்த மாதிரியான விசேஷமான நாட்களில் நாம் சண்டையிட்டவர்களோடு சமாதானமாக நிறைய பேரு தாய் தந்தையர்களோட ரத்த பந்தத்தோட எல்லாம் முடிச்சுட்டு இருப்போம். பெருநாள் வருது, ஈது வருது, அவங்கள்ட்ட போய் முசாபா செஞ்சு ஈது முபாரக் வாழ்த்து சொல்லி, நான் தெரியாம ஒரு நாள் இருந்துட்டேன், இந்த மன்னிச்சுக்கேன் அப்படின்னு அந்த இணக்கமாக ஆக்கி, அந்த இணக்கத்தோடு தான் ஈது தொழுகைக்கு வர வேண்டும் என்று ஹதீஸ்ல விரிவுரைகள் எழுதுவாங்க. ஈது தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னால ஈதனுடைய சுன்னத்துல சிலது இருக்கு. குளிக்கணும், புது ட்ரெஸ் போடணும், தக்பீர் சொல்லிட்டே வரணும் இருக்குல்ல. அதுல ஒரு சுன்னத்து என்னன்னா, ரத்த பந்தத்தை யாராவது முறிச்சிருந்தீங்கன்னா அவங்க ஈது தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னால அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வாங்க. அவங்கள்ட்ட போய் பேசிட்டு மன்னிப்பு கேட்டு முசாபா செஞ்சுட்டு வாங்க. அப்படி வந்தா தான் ஈது தொழுகை கூடும். ஈது தொழுகை நம்ம கேட்கிற துஆவும் அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது. என்ன சந்தர்ப்பம்? பெருநாள் போனா யாரும் கோவிக்க மாட்டாங்க. ஈது பெருநாள் எல்லாம் இறக்கமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்ப அந்த சாக்கா வச்சு நம்ம போய் முசாபா செஞ்சு வாரம் கழிச்சு மன்னிப்பு கேட்டு வந்துடும். அதே மாதிரி நல்லது கெட்டதை போய் கலந்துக்கிட்டு இணக்கமாயிடும். சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்து மன்னித்து இணக்கப்படுத்துகிற போது அது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால, மறுமை நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னால தொழுகையில உட்கார்ந்து இருக்கவங்க அத்தஹியாத்துல, அது மாதிரி ஒருத்தன் அல்லாஹ்வுடைய முட்டியோடு இவனுடைய முட்டியை வச்சு உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்துருக்கிறப்ப அவன் அல்லாஹ்ட்ட முறையிடுவான, யா அல்லாஹ், நான் உலகத்துல வாழ்கிற சமயத்துல இன்னனால இவரால நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இவரால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனவே எனக்கு அவர்கிட்ட ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொன்ன உடனே பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் அவர் யாரையெல்லாம் அவர் ஏமாத்துனாங்க அவங்க எல்லாம் வரிசையில் இருப்பாங்க. அப்ப எல்லாம் சொல்லுவானா, எப்பா அவர்கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா ஒன்ன மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட வாங்கிட்டாங்க, ஒன்ன மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டாங்க, அவர்கிட்ட எடுத்து கொடுக்கறதுக்கு எந்த நன்மையுமே இல்லப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப அந்த அடியான் சொல்லுவானா, அவர்கிட்ட எடுத்து கொடுக்க எந்த நன்மையும் இல்லைன்னா பரவாயில்லை, என்கிட்ட இருக்கு ஏதாவது தீமையை தூக்கி அவர் மேல போட்டு, என்கிட்ட இருக்க தீமையை தூக்கி அவர் மேல போட்டு அப்படின்ற மாதிரி மறுமையினுடைய நிலை இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய தலையை கொஞ்சம் உயர்த்தி பாருப்பா அப்படின்னு. தலையை உயர்த்தி பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம் இருக்குமா. அந்த சொர்க்கத்தினுடைய மாளிகைகளும் தெருக்களும் வைரத்தால், வைடூரியத்தால், மாணிக்கத்தால், மரகதத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை பார்த்துட்டு அந்த அடியார் கேட்பானா, யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தை யாருக்கு நீ தயார் பண்ணி வச்சிருக்க? நபிமார்களுக்கு தான் நீ தயார் பண்ணி வச்சிருக்க, சித்திகீன்களுக்கு தான் தயார் பண்ணி வச்சிருக்கிற, அதே மாதிரி சுஹதாக்கள், ஷஹீதுகளுக்கு தான் தயார் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு அந்த அடியார் அவ்வளவு ஆர்வமாக ஒவ்வொருத்தவங்களா சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவானா, இல்லப்பா அவங்களுக்கெல்லாம் கிடையாது சொல்லுவான். இந்த சொர்க்கத்துக்கு ஒரு விலை இருக்கு, இந்த சொர்க்கத்துக்கு ஒரு விலை இருக்கு, அந்த விலையை யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் தந்துடுவேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை சொல்றப்ப கடவாப்பல் பெரிய அளவுக்கு சிரிச்சாங்க என்று ஹதீஸ்ல பதிவு செய்யும். அப்ப இந்த அடியார் என்ன விலை அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்பான். அல்லாஹ் ஒரு விலைன்னு சொல்லிடுவான்ல, அப்ப ஆசை வருமா இல்லையா? யாருன்னா என்ன விலை, அந்த விலையை சொல்லு, நான் கொடுத்தா முடிஞ்சா நான் கொடுத்து வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த அடியார் கேட்பான். அல்லாஹ் சொல்லுவானா, இவ்வளவு நேரம் உன் சகோதரர்கள், உன் உறவுக்காரவங்க, உன் நண்பர்கள் எல்லாம் உன்னை ஏமாத்திட்டாங்க, அதனால அவங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்கி கொடு, அல்லது என்கிட்ட இருக்கக்கூடிய பாவத்தை நீ அவங்க மேல போட்டுருன்னு சொல்லி அவங்கள மன்னிக்காம அவங்க மேல நீ குற்றம் வழக்கு தொடுத்துக்கிட்டே இருந்தேல,
அந்த வழக்கு தொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீ அவங்கள மன்னிச்சுட்டேன்னு வச்சுக்கைய, அந்த மன்னிப்பு தான் அந்த சொர்க்கத்துக்குரியவளன்னு அல்லாஹ் சொல்லுவான். உடனே அந்த அடியார் என்ன செய்வானா, அவ்வளவு நேரம் அவர்கிட்ட ஏதாவது வாங்கி கொடுன்னு சொன்ன அடியார் மன்னிப்பு தான் இதற்குரிய விலை என்று சொன்ன உடனே, யாரெல்லாம் நான் யாராவது மேலாம் குற்றம் சொன்னேனோ அவங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். அல்லாஹ் சிரிப்பான், என் அடியான் பாரு எவ்வளவு நெகிழியா இருக்கிற, இவ்வளவு நேரம் அவர்கிட்ட ஏதாவது வாங்கி கொடுன்னு போராட்டம் பண்ணவன் சொர்க்கத்தை பார்த்த உடனே மன்னிச்சுட்டேன்னு சொல்றானே, இதுதான் என்னுடைய அடியானுடைய யதார்த்தம் என்று அல்லாஹ் சிரிச்சதாக இந்த ஹதீஸை சொல்றப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடவாப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிச்சிட்டு வாஸ்லி வதாத்த பைனிக்கும் என்ற ஆயத்தை ஓதுவாங்க. உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில பிணக்கு இருந்தால், சண்டை இருந்தால், சச்சரவு இருந்தால் சமாதானம் செய்து வையுங்கள். சமாதானம் எதன் மூலமாக கிடைக்கும்? மன்னிப்பின் மூலமாகத்தான் கிடைக்கும். மன்னிங்க, அடுத்தவங்களை மன்னிக்கிறது சாதாரணமான குணம் அல்ல, அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய குணம் கஃபூர் ரஹீம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், கிருபையாளன். இரக்கம் இருந்தாதான் மன்னிக்கின்ற மனமே வரும். இரக்கம் இல்லாதவன் அரக்க மாதிரி இருப்பா, மன்னிக்கவே தோணும். உறவுகளுக்குள் மன்னிப்பு வேண்டும், கணவன் மனைவிக்குள் மன்னிக்கிற தன்மை வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்குள் மத்தியில் மன்னிக்கிற தன்மை வேண்டும். அந்த மன்னிப்பு இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை தருவதாக வாக்களிக்கிறார் என்று பாருங்கள். அந்த மன்னிப்பு தான் நம்முடைய உறவுகளுக்குள் இருக்கணும். மன்னிப்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் உறவுகள் ஒருபோதும் பிளவுகள் ஆகாது. அது உறவாகத்தான் உறவாடி கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல்ல ஒரு அமல் என்னன்னு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யற அமல்ல ஒரு அமல் என்னன்னா, ரெண்டு பேரும் சண்டை போட்டவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். சண்டை போட்டவங்களை சேர்த்து வைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு உறவுகள், எத்தனை உறவுகள் எவ்வளவு பிரிஞ்சு கிடக்குது. நம்ம வீட்டிலே உறவுகள் இருந்தா நம்ம அவங்களோட சேரணும், அப்ப சேர்த்து வைக்கணும். முதல்ல நம்ம சேரணும், சேராத உறவுகளை சேர்த்து வைக்கணும். அந்த சேர்த்து வைக்கிற இணைப்பு வேலையை யார் செய்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அருமையான முஃமின்களே, பெற்றோர் என்ற அந்த உறவு, கணவன் மனைவி என்ற அந்த உறவு, அண்ணன் தம்பி என்ற உறவு, பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ற உறவு, எல்லா உறவுகளும் நல்ல முறையிலே உறவாட வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுக்கிற தன்மையோடு, மன்னிக்கிற தன்மையோடு, சந்திக்கிற தன்மையோடு, விருந்து கொடுக்கிற தன்மையோடு, ஒருத்தவங்களுக்கு உதவியாக இருக்கிற தன்மையோடு வாழ்கிற காலமெல்லாம் உறவுகள் பலமாகும், ஒருபோதும் அருந்து விடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை இல்லாமல் அல்லாஹ் நமக்கும் குடும்பத்தார்களுக்கும் உலகம் முக்கிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. குடும்பங்களிலே யாரெல்லாம் இது நாள் வரை பல பிரச்சனைகளினால் பேசாமல் இருக்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவின் பொருட்டினால், ரமலானுடைய பொருட்டினால், வருகிற ஈதனுடைய பொருட்டினால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு, அல்லது நாம் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து நாம் இணக்கத்தோடு உறவுகளோடு உறவாடக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. உடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அல்லாஹ் சீராக்குவானாக. உறவுகளோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மற்றவர்களை மன்னிக்கிற உயர்ந்த எண்ணத்தையும் உள்ளத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இந்த உலகத்தில் வாழும் காலம் அல்லாஹ் நீண்ட ஆயுளோடு, நிறைந்த சுகத்தோடு, நல்லவர்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மருத்துவமனை செலவினங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. புதிதாக வரக்கூடிய வியாதிகளில் நல்லா பாதுகாப்பானாக. திடீரென்று வரக்கூடிய மௌத்திலிருந்து நல்லா பாதுகாப்பானாக. உறவுகளோடு சேர்ந்திருப்பதன் மூலமாக நம்முடைய ஆயுளின் ரிஸ்கிலும் அல்லாஹ் அபிவிருத்தியை, வரக்கத்தை தருவானாக. அல்லாஹ் இந்த ரமலானை பொருந்திக் கொள்வானாக. ரமலானை அதிகமாக நன்மைகள் செய்து லைலத்துல் கத்ரை அடைந்து விழித்திருந்து இபாதத் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உலகம் திருப்பேருக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. பியாக்கி செய்தனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.